முதலாளி இந்த கலெக்ஷன் 7490 ரூபாய். அவ்வளவுதானா? 50 பைசா. கணேசங்க நாங்க அந்த அவலாய் நொந்து நூலாய் உங்களுக்காக உழைக்கிறோம். எங்களை பத்தி எதுவும் பேச மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் கணேசே கணேசே. அவன் என்ன ஒரு கம்பெனிக்கா உழைக்கிறான், பல கம்பெனிக்கு உழைக்கிறான் முதலாளி. இன்னைக்கு கூட மதுரை திருச்சி ராமநாதபுரம் ரூட்டுக்கு 4 டிக்கெட் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதை பஸ்ல ஏத்துவான், அந்த கமிஷன் வாங்குவான், அதுக்கப்புறம் கடைக்கு போவான், அங்கேயும் கமிஷன் வாங்குவான், அதுக்கப்புறம் இங்க வரானோ எங்க போறானோ. அது சரி, அந்த வெங்கடேஸ்வரா பஸ் ரூட் எப்படி போயிட்டு இருக்கு? அது எம்டியா தான் ஓடுது. பேசாம பஸ்ல இருக்கிற சீட் எல்லாம் புடிங்கி வீசிட்டேன்னு வச்சுங்க, மண் லோடு அடிக்கலாம். அந்த வேலைக்கு எங்க 2 பேரும் ஆள் மேல ஆள் விட்டு கூப்பிடுறாங்க இல்ல? அவன் ஆள் விட்டா என்ன, நடக்கும்போது கால் விட்டா என்ன முதலாளி? அங்க போக மாட்டோம் நாங்க. ஏன்னா நாங்க உங்க இதை தேடித்தானே வளர்றோம். உப்பு முதலாளி, ஒரு பஸ் வாங்கி விட்டதுக்கே நாங்க உங்களை எவ்வளவு நல்லா சம்பாதிக்க வைக்கிறோம். உங்களை எத்தனை வாட்டி நான் சொல்லிருக்கேன், ஒரு ட்ரெயின் வாங்கி விடுங்க, ஒரு ட்ரெயின் வாங்கி விடுங்கன்னு. கேட்க மாட்டேங்கிறீங்களா நீங்க? எனக்கு ட்ரெயின் ஓட தெரியாது. உனக்கு பஸ் மட்டும் ஓட்ட தெரியுமா? முதலாளி, இவன் நெத்தில இருக்கிற ரெட் லைட்ட முதல்ல கழட்ட சொல்லுங்க முதலாளி. எதிர்த்தாப்புல வர பஸ் எல்லாம் ஏதோ சிக்னல் போட்டா நிறுத்தி போடுறா முதலாளி. ஏகப்பட்ட டிராபிக் ஜாம். சும்மா பேச மாத்தாதீங்கடா. நானும் கிளீனரா இருந்து கண்டக்டர் ஆகி அப்புறம் தான் பஸ் முதலாளி ஆனேன். எனக்கு தெரியும் கலெக்ஷன் எப்படி வருது, யார் மூலியமா வருதுன்னு. ரொம்ப புகழாதீங்க முதலாளி. டூ மச்யா. எல்லாம் கணேசனாலதான். சரி, அது கிடக்கட்டும். மாயவரம் காளியக்குடி ஹோட்டலுக்கு 7 இலை கட்டும், கும்பகோணம் மீரான்பாய் கடைக்கு 50 வெத்தலை கூடிய ஏத்துனீங்களே, அது எங்க கணக்குல வரலையே? வரணுமே. எங்க வரலையே? இப்ப வருமே. ஏய், என்னடா அது? பணமா கொடுக்கலான்னு தான் நினைச்சா, அது பானமா மாறிடுச்சுங்க. எடுத்து உள்ள வை. சரி முதலாளி, கொஞ்ச நேரமாவே ஒரு எலி செத்தா நாத்த அடிக்கல. ஆமா, அது வேற எதுவும் இல்ல முதலாளி, இந்த பைதான் முதலாளி. தயவு செய்து இதை மாத்துங்க முதலாளி, நாத்தம் தாங்க முடியல. ஆமாங்க முதலாளி, நீங்க கண்டக்டரா இருக்கும்போது வாங்கின பைய ராசியான பையன் இவன் கையில கொடுத்தீங்க. இவன் டிக்கெட்டுக்கு ஓபன் பண்ணும்போது என்னால வண்டி எடுக்க முடியல, போன நாத்தா. தயவு செய்து மாத்துங்க முதலாளி. ஓ, மாத்திரலாம். தேங்க்யூ. பையே இல்ல, உங்க 2 பேரை. ராங் ராங். என்ன சின்னமா, பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இன்னைக்கு உங்களை ஆளைய காணமே, காலேஜுக்கு மாட்டமா? இன்னைக்கு சண்டே. ஓ சண்டையா? இது சண்டையா? யார் கூட சண்டை? இதை கொண்டு போய் பீரோல வை, நாளைக்கு காலைல பேங்க்ல போடணும். கணேசனுக்கு எதுவும் கொடுக்கலீங்களா? அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மீதியா தான் எடுத்து வந்திருக்காங்க. என்னடா கலெக்ஷன் இது? ஏண்டா 15 பஸ் வச்சிருக்கோம், இதான் கலெக்ஷனா? அவன் ஒரு பஸ் தாண்டா வச்சிருக்கான். அவன் என்னமா கலெக்ஷன் பண்றான்? ஆமா, நீங்க எல்லாம் என்னடா பண்றீங்க? முதலாளி, அங்க கணேசன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் இத்தனைக்கும் காரணம். அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? அப்ப அந்த 10 பஸ் விலை வாங்கலாம்பா. அப்பா பத்மாவதி பஸ் வாங்குறானா? அடப்படா விருந்தாளி பிறந்தவனே, நல்லா எனக்கு வருது. டேய், பஸ் வேணாண்டா. யாரோ சொன்னீங்க, பேர் என்ன சொன்ன? கணேசன். அவனா வாங்குற. இடிச்சுக்க போறடா. என்ன இவ்வளவு சீக்கிரம் கடை மூடுறீங்க? ஆமா, எப்ப பாரு கடை மூடுற நேரமா வா. அப்புறம் என்ன பாய் கடை மூடுறன்னு கேளு. வேலை பாய், பசிக்குதே. ஒண்ணும் இல்லையடா. நாம ஸ்பெஷல் ஐட்டம் இதோ. எது? காஞ்சி போனது, தீஞ்சி போனது, ஊசி போ. சால்னா கூட ஒட்டி இருக்குது, அது போதும் பாய் எனக்கு. நீங்க போங்க பாய், போங்க. ஏண்டா கணேசா, இப்படி எத்தனை நாள் தான் காஞ்ச பரோட்டா கறி இல்லாத சால்னா சாப்பிட போறேன்? வயிறு வெடிக்கிற மாதிரி கத்தி கத்தி சம்பாரிச்சு என்ன பண்ற? இதோ பார், எனக்கு தெரிஞ்சு பீடி இல்ல, குடி இல்ல. சரி, அதை விடு. ஆத்தா அப்ப குழந்தை குட்டியான்னா அதுவும் இல்ல. இப்படி சம்பாரிச்சு சேர்த்து வச்சு என்னதான் பண்ண போறியோ? நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், நீயும் எதுவும் கேட்கிற மாதிரி இல்ல. பாய்னா போன வருஷம் திரும்பி வந்துச்சு. என்னடா இது? ஓசில சாப்பிட்டா ஒட்டாது பாய். ஓஹோ, இனிமேதான் இந்த உடம்புக்கு ஒட்ட போதாக்கும். காஞ்சு போன பரோட்டாக்கு இந்த ஏப்பமா? என்னப்பா, என்ன இந்த பக்கம்? எத்தனை நாளைக்கு தான் அந்த 4,8 பரோட்டாவை சாப்பிட்டு கிடப்பேன். என்னங்கடா? ஆமா, இப்பதான் முதலாளிய பார்த்து பேசிட்டு வரேன். மொத்த லாபத்திலே ஒரு பங்கு தரேன்னு சொல்றாரு. சொன்னாரா? சொன்னாரு. நீ மட்டும் ஊன்னு சொல்லு, இப்படி ஒரு பெரிய ஹோட்டலே கட்டிடலாம். கட்டிடலாம்டா? கட்டிடலாம்.
பல பேசுறியா நீ ஐசாங்க கணேசா போடா முன்கோபிடாவா முன்கோபி வாங்கிட்டு இப்ப பாய்ஸ் செருப்பிஞ்சிர போடா டேய் ஆமா ஆமா டேய், டேய், கணேசா அவங்க சொல்றதுல என்னடா தப்பு? வெங்கடேஸ்வரா முதலாளி லாபத்துல பங்கு தரேன்னு சொல்றான். பேசாம ஒத்துக்கடா, உழைக்கிற வழியை பாருடா. என்னப்பா என்ன இப்படி பேசுறீங்க நீங்களும்? என் முதலாளி விட்டா எனக்கு யாரு இருக்காங்க சொல்லுங்க. அவருக்கு போய் இல்ல நான் யாரு? அப்புறம் விசுவாசத்தை விட்டு வாழ முடியுமாப்பா என்ன? அதான் அத்தமண்ணே கூப்பிட்டீங்களாண்ணே? அது ஒண்ணு இல்ல, நாளை காலையில 3:30 மணிக்கு எழுப்பிடுறியா? ஒரு பக்கெட் சுடு தண்ணியோட ஹெல்ப். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.